ஒரு வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிரியேட் பண்ணோம். அது ஒரு எனக்கு கனவு. அதுக்காக நாங்க பாடுபட்டோம். கவர்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். கவர்மெண்ட் எப்போ நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணும் போது 5 வருஷமா யாரும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப், இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு கேஜிஎஃப் தங்கவேல் மக்களுக்காக ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறது, லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்கிறது. இது ஒரு ஹிஸ்டரி. யாருமே பண்ண முடியாத வேலை பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்திருக்காங்க. அக்கா சொல்லிருக்காங்க ஒரு வீட்டு தலைவிக்கு 2000 வந்திருக்குதா. ஆமா, அங்க எலெக்ஷன் முன்னால இங்க வந்து ப்ராமிஸ் பண்ணி போயிருக்கோம். இதே இடத்துல அங்க வந்து இங்க வந்தோம். இங்க வந்து உங்க எல்லாம் கேட்டு நாலு நாளைக்கோ காங்கிரஸ் கவர்மெண்ட் கர்நாடகால கவர்மெண்ட்ல பவருக்கு வந்தா வீட்டு தலைவிக்கு 2000 வருது, மாசத்துக்கு 2000, ஒரு வருஷத்துக்கு 24,000, 5 வருஷத்துக்கு 1 லட்சம். எவ்வளவு ஆகும்? 5 வருஷத்துக்கு 1,20,000 ஆகும். 5 வருஷத்துக்கு 1,20,000 ஒரு வீட்டுக்கு இன்கம் பண்ணிருக்கிறாங்க. பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற தாய்மார்களுக்காக ஒரு வீட்டுக்கு இன்கம் பண்ணிருக்கிறாங்க. கரண்ட் ஃப்ரீயா பண்ணிருக்காங்க. 80 காசு உங்க அக்கௌண்ட்க்கு வருது. நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களோ, காலேஜுக்கு போறீங்களோ, வெளியூருக்கு வேலைக்கு போறீங்களோ எங்களுக்கு தெரியாது. பஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வருவீங்களோ, அப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களோ, அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களோ, ஷாப்பிங் போறீங்களோ எங்களுக்கு தெரியாது. பெங்களூருக்கு ஷாப்பிங் போறீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா தங்கவேல் மக்களுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க? 5 கேரண்டி ப்ரோக்ராம் கூட ஒரு வீட்டுக்கு யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க? பணக்காரத்துக்கு யாருக்கு கொடுக்கலாம்? எங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் யாருக்கு பணக்கார இருக்கிறாங்க அவருக்கு எதுவுமே பண்ணல. யாருக்கு பண்ணிருக்காங்க இதெல்லாம் பெனிஃபிட்? கஷ்டத்துல இருக்கிற தாய்மார்கள், யாரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அந்த தாய்மார்களுக்கு உங்களை கடவுளா நினைச்சு பண்ணிருக்கிறாங்க. தாய்மார்களுக்கு நல்லதாகணும். ஆமாவா இல்லையா? 3 வாட்டி சாப்பாடு இருக்கிறாரு கொடுத்தா சாப்பாடு அந்த இது யாருக்கு கஷ்டம் தெரியாது. 2 வாட்டி யாருக்கு சாப்பாடு இருக்குதோ அவருக்கு இன்னொரு வாட்டி சாப்பாடு கொடுத்தா அந்த கஷ்டம் பசி யாருக்கு இருக்குதோ பசி அவருக்கு சாப்பாடு கொடுத்தா அவருக்கு அது அந்த கஷ்டம் தெரியும். அதுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன அந்த கேரண்டி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கிறாங்க. கரண்ட் ஃப்ரீ பண்ணிருக்கட்டும், வீட்டு தலைவைக்கு 2000 கொடுத்துருக்கட்டும், 80 காசு உங்க அக்கௌண்ட்ல போட்டு இருக்கட்டும், பஸ் ஃப்ரீ பண்ணிருக்கிறோம், யூத்ஸ்க்கு ஒரு கேரண்டி ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறாங்க, கிராஜுவேட்ஸ்க்கு டிப்ளமோ ஐடிஐ பண்ணிருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் உங்களுக்காக பண்ணிருக்காங்க. 10 மாசத்துல இருந்தா உங்களுக்கு எல்லாம் அந்த பெனிஃபிட் வந்திருக்குதா இல்லையா? வீட்டு தலைவிக்கு 2000 வந்திருக்குதா இல்லையா? கை நீட்டுமா யாராவது? நீங்க எல்லாம் ஒரு நன்றி சொல்லணுமா இல்ல? காங்கிரஸ் கவர்மெண்ட் நீங்க எல்லாம் ஒரு நன்றி சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்தா காங்கிரஸ் கவர்மெண்ட், இப்போ கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த 5 ப்ரோக்ராம் இருக்குது. சென்ட்ரல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் உங்க அக்கௌண்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல்ல டெல்லியில காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா தாய்மார்களுக்கு பிபிஎல் கார்டு பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற தாய்மார்களுக்கு சென்ட்ரல்ல ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், யூத்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு 1 லட்சம் பண்றோம், டிரான்ஸ்பர் பண்றோம் உங்க அக்கௌண்ட்டுக்கு. நாங்க இப்போ எப்படி டிபிடி உங்க நேரமா உங்க அக்கௌண்ட்டுக்கு யாரும் பார்க்காத வேலை இப்போ பண்ணிருக்காங்க. உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க, ஆதார் டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க, ரேஷன் கார்டு டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க. யாரு எந்த தாசில்தார் ஆபீஸ்க்கோ, ஃபுட் ஆபீஸ்க்கோ, சிடிபி ஆபீஸ்க்கோ யாருமே ஃபாலோ பண்ண வேண்டியதே இல்லை. நேரமா உங்க அக்கௌண்ட்க்கு வருது. ஒரே ஒரு டைம் அந்த டீடைல்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இந்த ஸ்கீம் பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு வீட்டு தலைவிக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுக்கணும். அப்படி ஒரு கேரண்டி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வீட்டா வந்து அப்புறமா கொடுக்குறாங்க.